ஃபர்ஸ்ட் டாட்டர் அமிர்தா நந்தினி, ரெண்டாவது டாட்டர் இப்போதான் மேரேஜ் ஆச்சு. பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த ட்வின்ஸ் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆஸ் அ ஃபாதர் அந்த ஒரு புத்திர சோகம்ங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க மனசுல இருக்கும். சாரோடைய எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு பிரசன்னா கிட்ட. சார் மாதிரியே தான். சார் சின்ன பிள்ளையில பண்ற எல்லாதும் இவனும் பண்ணுவான். சார் அந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஆகும். என்ன ஆச்சு விவேக் சாருக்கு? ஏன்னா ஒரு நாள் அப்படின்றது எல்லாமே டோட்டலா புரட்டி போட்டுருச்சு. என்ன நடந்தது? சார் வேக்சினேஷன் போட்டாதான் அவங்க வெளியூர் ஷூட்டிங்கே போக முடியும். போடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல. பட் சார் இப்படியானது என்னால ஏத்துக்கவே முடியல. சாருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதை நானே கேட்டேன். பயப்பட வேணாம், எனக்கு ஒரு நல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஜினரத்தினின் வணக்கம். மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள், அவர் மறைஞ்சு ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலுமே நம்ம மனசுலாம் நீங்காத ஒரு இடம் அவருக்கு எப்பவுமே உண்டு. அவரை பத்திய பல நினைவுகள், அவருடைய வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம கிட்ட யார் பகிர போறாங்க அப்படின்னா அவருடைய மனைவி அருட்செல்வி அவர்கள். இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே பொதுவெளியில இந்த மாதிரி நேர்காணல் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையாக விகடனுக்காக ஒரு நேர்காணலுக்கு சம்மதிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க. அவருக்கும் அவங்களுக்குமான காதல்கள் பத்தி, அவருடைய வாழ்க்கையை பத்தின்னு அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க. வணக்கம். வணக்கம். முதல் தடவையா அப்படி ஒரு பிரத்யேக பேட்டி விகடனுக்காக தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. விவேக் சார் அப்படின்றவர் தமிழ் மக்களுக்கிட்டே தவிர்க்க முடியாத ஒரு பெயர். அது ரசிகர்களாகிய நாங்களாகட்டும், பொதுமக்கள் எல்லாராலுமே இன்னும் அதை ஏத்துக்க முடியல அவர் இல்லை அப்படின்றது. ஒரு மனைவியா அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்களா நீங்க அவருடைய மறைவில்? சூழ்நிலை என்னைய ரொம்ப சீக்கிரமே நார்மல்சிக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சார் அந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஆகும் அப்படின்னு. எப்போவுமே எனக்கு என்னுடைய ஹெல்த் மேலே தான் டவுட் இருக்கும். ஏன்னா நான் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன். பட் சார் இப்படியானது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. பட் என்னுடைய சூழ்நிலை திடீர்னு இப்படி ஆகும்போது எந்த ஒரு பெண்ணுக்குமே நான் சொல்கிறது இதுதான், இப்படி ஒரு சுச்சுவேஷன் யார் லைஃப்லேயும் வரலாம். நீங்கள் நார்மல் ஆக்குங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். பட் அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைகளுக்காக. ஏன்னா திடீர்னு ஃபாதருங்கிற ஒரு அந்த ஃபிகர் மறையும் போது குழந்தைங்க உடனே திரும்பி பாக்குறது அம்மாவை தான். அப்பா இல்ல, இனி அம்மா தான் நமக்கு எல்லாமே. பொறுப்பு நம்ம மேல. இப்போ எங்க பிரார்த்தனாவே இருக்கிறாங்க, சின்ன குழந்தை, விவரம் தெரியாது. அப்போ உடனே அவங்க அம்மா பக்கம் தான் திரும்புவாங்க. அம்மா சோர்வா படுத்து சோகமா அழுதுகிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறத எந்த குழந்தையாலையும் ரொம்ப நாள் பாத்துக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அதனால அந்த குழந்தை பார்க்கும்போது நம்ம அம்மா தைரியமா இருக்காங்க, நம்ம அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அம்மா கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அதனால குழந்தைகளுக்காக தயவு செய்து யாரா இருந்தாலுமே உடனே அந்த தைரியத்தை நீங்க இது பண்ணிட்டு. ஆமா, அவர் மேல எவ்வளவு பற்றும் பாசம் வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது எனக்கு. சோ இந்த அன்பு, இந்த காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப ரொம்ப பலமாச்சு? சார் எங்க காலேஜுக்கு ஒரு கெஸ்டா வந்திருந்தாங்க. பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா சார் அப்ப என்னைய பார்க்கவே இல்லை. இல்ல, ஆமா, ஸ்டேஜ்ல சீஃப் கெஸ்ட் இருந்தா எல்லாரும் தான் பார்ப்பாங்க. சோ எங்க காலேஜுக்கு அவங்க வந்தாங்க. அப்போ எங்க மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சேர்மனா இருந்தேன், அவங்க கல்ச்சுரல் செக்ரட்டரி. ஸோ எப்போவுமே மேடம் என்னை கூப்பிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க அம்மாவும் வந்தாங்க. எங்க அம்மா ஏவி ரமணனுடைய ஆர்கெஸ்ட்ரான்னு நினைக்கிறேன், அதுக்கு எங்க அம்மாவும் வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்க மேடம் கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேங்க. அதோட மறந்துட்டோம் நாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மேடம் எனக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க. அருட்செல்வி, இங்க வாமா, இந்த கவரை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு. ஸோ நிச்சயமா அதுல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா ஐடியா கொடுத்தாங்க, இந்த கவரை பிரிச்சு இப்பயே பார்த்துருவோம் அப்படின்னு. பட் நான் சொன்னேன், இல்லை மேடம், இதை நம்பி கொடுத்துருக்காங்க, இதை நான் ஒழுங்கா போய் எங்க அம்மாட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சாரோட நேம் சொல்லி, அவங்க மதர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அதனால அவங்க நிறைய இடத்துல அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அருட்செல்வியை நல்லாவே தெரியும். இந்த 3 இயர்ஸா நான் ஃபைனல் இயர்ல படிக்கும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, உங்ககிட்ட இந்த அலையன்ஸ் கொண்டு வரலான்னு. நீங்க ஃபர்தரா படிக்க வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கா, இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. அப்படி தேவைன்னா என்னுடைய அப்பா கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. எங்க அம்மா அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி
இவங்க வந்து ரொம்ப பிரமாதமா படிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் படிப்பாங்க. அப்படி சொல்லிட்டாங்களா? ரெண்டாவது இவங்களுக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்குது. அதனால நான் சொல்றது ஒரு இன்னையில இருந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி சொல்லுங்க. மதர்ஸோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்ணை, ஆமா. படிச்சு இதுக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்கு எங்களுக்கு. அதனால இந்த பொண்ணை நாங்க வந்து நல்ல அலையன்ஸ் வந்தா கட்டி கொடுத்துறதுக்கு தான் நாங்களும் பிளான் பண்றோம். டிகிரி முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கையில அப்புறம் 2 ஃபேமிலிஸும் பேசி அப்படி வந்ததுதான் இந்த அலையன்ஸ். இந்த ஆண்டு திருமணம் ஆச்சு உங்களுக்கு? 1993. சோ இது வந்து காதல் திருமணமா இல்ல பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட? பெற்றோர்கள் இல்ல, மேடமால நிச்சயிக்கப்பட்ட, மேடமால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். கல்லூரி பேராசிரியரால நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம். இப்ப நிறைய கொஞ்சம் பிராட் மைண்டட் ஆயிட்டாங்க நிறைய பெற்றோர்கள் எல்லாருமே. அந்த காலகட்டத்துல சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய, சிவகுமார் சாரே சொல்லியிருக்காங்க வந்து. அது நானே கேட்டேன். சார் வந்து உடனே நிறைய கேரண்டி கொடுத்து அனுப்புனாங்க. இந்த பாருங்க, நான் வந்து பேசிக்கா செக்ரட்டேரியட்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து என்னுடைய ஹாபி தான். இது போக நான் வந்து லா படிச்சிருக்கேன். ஸோ அந்த அவங்கள்ட்ட சொல்லுங்க, பயப்பட வேணாம், எனக்கு ஒரு நல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அதனால நான் டோட்டலா சினிமால நம்பி இல்லை. ஏன்னா இன்னும் அவங்க சினிமால அவ்வளவா பிரபலம் ஆகலை. அதனால எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு. ஸோ என்னுடைய ஃபேமிலிலையும் அதை தான் மெயினா நம்பி கொடுத்தாங்க. அவரு செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றாரு, அரசு வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்றதுல நம்பி. ஆமா. உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தது அவர் மேல? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஆமா. இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி சொல்றேன், இன்னிசை மலைன்னு ஒரு படம். இவங்க ஷோபாவுடைய, நாங்க வந்து வைஷ்ணவ் காலேஜ் குரோம்பேட்ல படிக்கிறோம். அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டா இந்த பக்கம் வெற்றி தியேட்டர், அதுலதான் படம் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நாங்க அந்த படம் பார்க்க போனோம். இன்னிசை மலை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே சாரோடைய அந்த நண்பர்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்கள் ஆக்சுவலா நான் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வந்தது நண்பர்கள், அது நான் பார்க்கல. இன்னிசை மலை வந்து ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்ப இருந்தே சாரை நல்லாவே தெரியும். ஸோ முதல்ல இவங்க சாரோட நேம் சொல்லி பேசும்போது சரி அந்த நேம்ல யாரோ அப்படின்னு நினைச்சேன். ஓகே, உண்மையில அப்படிதான் நினைச்சேன். விவேக்ங்கிற பேர்ல யாரோ ஒரு பிரைட் குரூம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இவங்க தான் அப்படின்னு. ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒன்றும் தெரியல. ஏன்னா அலையன்ஸ் பேசுவாங்க, நிறைய நேரங்கள்ல அது ஒர்க் அவுட் கூட ஆகாது. பட் அது அப்படியே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே, அதாவது அந்த ஏப்ரல்ல தான் என்னோட லாஸ்ட் செமஸ்டர். ஆனா பிப்ரவரியில எனக்கு மேரேஜ். ஓ, நீங்க தேர்ட் இயர் முடிக்கிறது முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்க நண்பர்கள் வட்டாரத்துல வந்து ஒரே நடிகர் விவேக் சார் கல்யாணம் பண்றது அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க? ஏன்னா அது கேட்கும்போது நீங்க சொல்லும்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாசுகி, அவளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஒரு நாள் திடீர்னு என்ன நினைச்சாலோ கிளாஸ்ல அந்த அது என்ன சொல்ல டயஸ்ல வந்துட்டு எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவ போட்டு சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஒரே சர்ப்ரைஸ் தான். உங்களோட திருமணத்துக்கு அப்ப யாரெல்லாம் வந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த காலகட்டத்தில்? நிறைய ஸ்டார்ஸ் வந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ரஜினி சார் வர முடியல. ஏன்னா முதல் நாள் உழைப்பாளி ஷூட்டிங் கேன்சல் ஆனதே சாருக்கு ஃபீவர் இருக்கிறதுனால தான். ஓ சரி சரி. அது ரஜினி சார் வரல. வேற நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அதுலயும் நடிச்சிட்டு இருந்தாங்களே? நடிச்சிட்டு இருந்தாங்க. உழைப்பாளி படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. முதல் நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனதே வந்து ரஜினி சாருக்கு ஃபீவர், இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் தான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களால ஹெல்த் ரீசன்ஸ்னால வர முடியல. வேற நிறைய ஸ்டார்ஸ் வந்தாங்க. விவேக் சார் வந்து 1987 மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்துல அறிமுகம் வராங்க. அது வந்து ஆரம்ப காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க நிறைய படங்கள். இப்ப எஸ்எஸ்சி சார் படங்கள் பண்றாங்க, நிறைய படங்கள்ல பாக்குறோம், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோடைய ஆரம்ப கால கஷ்டங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு என்ன? ஆக்சுவலா சார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமால வர்றதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவ்வளோ. சார் லக்கிலி அவ்வளவு கஷ்டப்படலை. ஏன்னா அவங்க மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல எம்காம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுமே அவங்களுக்கு டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க ஜஸ்ட் ஹாபி மாதிரி இந்த எல்லா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து ஏதாவது கல்ச்சுரல் ஹியூமர் கிளப்ல நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல சார் வந்து அவங்களும் ஏதாவது அவங்களுடைய பங்களிப்பு, அதே மாதிரி காலேஜ்ல இருக்கும் போதே அவங்க வந்து இந்த நாடகங்கள் போடுறது அதை ஒரு ஹாபியா தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து சென்னை போனாதான் நம்ம வந்து சினிமால வர முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் நடந்தது. அவங்க வந்து செக்ரட்டேரியட்க்கு அப்போ வந்து குரூப் 3 நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதினாங்க. எழுதிட்டு அதுல கிளியர் பண்ணி இங்க வந்துட்டாங்க சென்னைக்கு. மதுரையில இருந்து அது வரைக்கும் அவங்க வந்து பக்கா மதுரை பையன். அவர் பூர்வீகம் மதுரை, நீங்க உங்களுடைய? என்னுடைய பூர்வீகமும் மதுரை தான். உங்களுடைய பூர்வீகம் மதுரை தான். மதுரை படிக்கும்போது இங்க சென்னைக்கு வந்துட்டீங்க? இல்ல, ஆக்சுவலா என்னுடைய ஃபாதர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. சோ நாங்க இருந்தது எல்லாமே நார்த் இந்தியா, ஏர்ஃபோர்ஸ், ஆக்ரா, சண்டிகர் அப்படிதான் இருந்தோம்.
காலேஜ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இங்க சென்னைக்கே வந்து அது அப்பதான் எங்க ஃபேமிலி வந்து சென்னைக்கு வருது. அப்பதான் எனக்கே தமிழ் சினிமாவே இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். தமிழ் சினிமா பத்தி எனக்கே அப்பதான் தெரியுது. ரொம்ப காலேஜுக்கு வந்தது. அது வரைக்கும் நிறைய ஹிந்தி படங்கள் அப்படிதான் ஆமா, முக்கியமான ஸ்டார்ஸ் தமிழ்லன்னு தெரிஞ்சா கமல் அப்படிதான் தெரியும். சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நாங்க அதெல்லாம் உன்னிப்பா பாக்குறோம். தமிழ் ஸ்டார்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் பிலிம்ஸ் இதுங்கெல்லாம் அஞ்சலி இந்த படம் எல்லாம் அப்ப ரொம்ப பிரபலமா. காலேஜ் உங்களோட காலேஜ் எப்ப சொல்றீங்க? சார் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களா ஒரு ஹாபியில ஹியூமர் கிளப்ல சேர்ந்தாங்க. ஈவினிங் லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் கலாகேந்திரா கோவிந்தராஜன் சாரோடைய அறிமுகம் சாருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஹியூமர் கிளப்ல இருந்து ஒரு நாள் கோவிந்தராஜன் சார் கூட்டிட்டு போயிட்டு, அப்ப வாப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கேபி சார் கிட்ட அறிமுகப்படுத்தினேன். பார்த்துட்டு ஓகேப்பா என்ன ரைட்டிங்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு, சரி ஓகே நான் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் படம் மனதில் உறுதி வேண்டும், இதுல எல்லா கேரக்டர்ஸையும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லவும், ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கங்க, எனக்கு எல்லா கேரக்டர்ஸையும் இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு இது ரைட் அப் மாதிரி கொடுங்கன்னு சொல்லவும் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ஆர்வத்துல அவங்க நைட் ஃபுல்லா தூங்காம உட்காந்து அந்த மனதில் உறுதி வேண்டும்ல அந்த ஃபேமிலியில சிப்லிங்ஸ் இருப்பாங்க, எல்லார பத்தியும் சுஹாசினி அவர்கள் எல்லார பத்தியுமே எழுதிட்டு விடிஞ்சதும் போய் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களாம். அப்ப சார் கேபி சாருக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் சரி அதுக்குள்ள எழுதிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஓகேப்பா இந்த கேரக்டர் நீ பண்றியா அப்படின்னு கேட்டதுமே சாருக்கு ஒரே சர்ப்ரைஸ். இது நம்மளே செய்ய சொல்றாங்களே, எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம அப்படிங்க. ஏன்னா சார் முதல்ல வந்தது வந்து ரைட்டிங்காக தான் அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தாங்க. இந்த கேரக்டர் நீ பண்றியா அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் படம் மனதில் உறுதி. புது புது அர்த்தங்கள் அது அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டு அப்புறமா புது அர்த்தங்கள். அந்த அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் இல்ல, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? ஏன்னா அந்த இன்சிடென்ட்ஸ் அவ்வளவு கோர்வையா சொல்றீங்க. எல்லாமே சொல்லுவாங்க. 98ல காதல் மன்னன் படம் அஜித் சாரோட நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபுல் லென்த் அந்த படத்துல அவரோட டிராவல் பண்ணி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷம் கேப். அதாவது 87 அறிமுகமாகறாங்க, 98ல தான் ஒரு பெரிய பிரேக் கிடைக்குது அந்த படத்துக்கு மூலமா. இந்த 11 இயர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு சார்? இல்ல ஆக்சுவலா அந்த 11 இயர்ஸ் சார் சும்மா இல்ல, நிறைய படங்கள் பண்ணிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. புதிய மன்னர்கள், அப்புறம் நான் பேச நினைப்பதெல்லாம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டே தான் இருந்தாங்க த்ரூ அவுட். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது 95லயோ என்னமோ ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்துச்சு சினி ஃபீல்ட்ல. அப்போ வந்து ஒர்க்கே நடக்கல, எங்கேயுமே ஷூட்டிங். ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு, கிட்டத்தட்ட அது ஒரு 1 இயர் கண்டினியூ ஆச்சு, மோர் தென் 1 இயர். அப்பெல்லாம் சார் என்ன பண்ணாங்க, பேசாம செக்ரட்டரியேட் ஜாபுக்கு போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாபை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுவும் அவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சினிமாவில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக் எப்போ முடிவுக்கு வரும், இதால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற இதுலயுமே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் ஓவர் ஆகி அப்புறம் மறுபடி ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அப்புறம் சார் நடிச்சுக்கிட்டே தான். எப்போ வேலையை விட்டாங்க அரசு வேலை? அது வந்து எங்க 2வது பொண்ணு பிறந்தப்போ, அதான் காதல் மன்னன் எல்லாம் முடிஞ்ச டைம்ல. அதாவது முதல்ல வந்து செக்ரட்டரியேட்ல சாரோடைய ஹையர் அத்தாரிட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, நீங்க போய் பண்ணுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது சப்போர்ட்டிவா இருந்தாங்க சாரோடைய சினிமா ஆர்வத்துக்கு. ஆமா. பட் அதுக்கப்புறமா வந்த அஃபிஷியல்ஸ் வந்து இல்ல, ஹை டைம் நீங்க வந்து ஐதர் இங்க இருங்க இல்ல அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் ரொம்ப தயங்கினாங்க. உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் ஜாபை அவ்வளவு ஈஸியா விடலாமா? அது எங்க 2வது பொண்ணு வேற பிறந்துட்டா. அப்ப 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து சினிமாவை நம்பி நம்ம, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைம் தான் சினிமால அன்சர்டன் தான், கண்டிப்பா நிலையா இருக்காது. ஆமா. சோ நம்ம விடலாமா, இத கவர்மெண்ட் ஜாபை விடலாமான்னு ரொம்ப யோசிச்சாங்க. அப்ப சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாருக்கு சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து ஹை டைம் நீங்க அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நீங்க இதுல நல்லா வந்துருவீங்க விவேக், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்லாம் அவங்க ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அந்த ப்ரெஷர், ஹையர் அத்தாரிட்டிஸோட ப்ரெஷர் வேற, விட மாட்டேன்ட்டாங்க ரிசைன் பண்ணாம. அதோட தான் சார் ரிசைன் பண்ணி. நீங்க என்ன சொன்னீங்க அந்த காலகட்டத்துல? நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. நான் நம்ம இன்னிசை மழையை பார்த்து ரசிச்சவங்க, அதனால வந்து இதுக்கு ஓகே தான் சொல்லி அப்படி இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் சார் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கரெக்டா தான் எடுப்பாங்க. உண்மைதான். ஏன்னா அவங்க ரொம்ப யோசிச்சுதான் ஒரு முடிவை எடுப்பாங்க, தப்பான முடிவை எடுத்துற மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால நீங்க எதுவுமே அவர் எடுக்கிற முடிவு தான் இருக்கோ. ஆமா, இதுலயே அவரு வந்துருவாரு நல்லாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு.
பொருளாதார சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ப வேலையை விட்டு கண்டிப்பா இல்ல, எப்பவுமே இருந்தது இல்ல. சூப்பர். சார் தான் கவர்மெண்ட் ஜாப். இல்ல அதான் அந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் இல்ல. நீங்க ஹோம் மேக்கரா இருந்தீங்களா நீங்க அப்பதான் வேலைக்கு இல்ல நான் வந்து அதான் நான் தான் சொல்றேன்ல, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேலே எனக்கு கல்யாணம் ஆனதுனால. அதுக்கப்புறம் நான் சார் மேக்சிமம் அவுட்டோர் ஷூட்டிங் அப்படி இப்படி போகும்போது யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல என்னால ப்ரொஃபஷனலி எதுவும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. கரஸ்ல நான் எம்ஏ முடிச்சேன். அதுக்கப்புறமும் நான் வீட்டுல குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அப்படிதான் இருந்தேன். அப்புறம் 2000 இது ரஜினி சாரே ஒரு விழால சொல்லியிருப்பாங்க, திருநெல்வேலி படத்துல வந்து உங்க ரூட்டே மாறிடுச்சு ரஜினி சார் சொல்லியிருப்பாரு விவேக் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள்ல வந்து மூட நம்பிக்கைகள் அகைன்ஸ்ட் அவருக்கு தனக்கான ஒரு ஸ்டைல உருவாக்கிக்கிறார் விவேக் சார் வந்து. அதுக்கப்புறம் அவர் கோல் வச்சிருந்தது எல்லாருக்குமே தெரியும். அவர் மறைகிற வரைக்கும் அவர் பீக்ல தான் இருந்தார் அவரு. சோ அந்த காலகட்டம் திடீர்னு ஒரு இதுக்காக தானே காத்துட்டு இருந்த இவ்வளவு வருஷமா அப்படின்றது இல்லையா? சோ அந்த வரவேற்பு பாராட்டெல்லாம் நீங்க ஒரு மனைவியா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திருநெல்வேலியில அவருடைய நடிப்புக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாரும் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பாராட்டாங்க. அது நான் சொல்றதை விட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவரை சுத்தி இருக்கிறவங்க தான் அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரி, இனி நீங்க இந்த ட்ராக்ல போறது நல்லது, இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் நான் சொல்வேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஆடியன்ஸா தான் நான். அதனால ஒரு ரசிகையா வச்சுக்கோங்களேன். நீங்க அப்ப 90ல நீங்க பார்த்து ரசிச்ச அவரு இன்னைக்கு எல்லா மக்களுமே அவரை ஏத்துக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே அந்த காமெடி நகைச்சுவைகளை தினசரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூட. சோ உங்களுக்கு ஒரு ரசிகை எப்படி இருந்துச்சு? அது அந்த வர ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாருடைய உழைப்புக்கு இப்பதான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி திருநெல்வேலி ஆகட்டும், இல்ல பாளையத்தம்மன் அம்மன் படத்துல போயிட்டு ஒரு மூடநம்பிக்கையை பத்தி பேசுறது, நிறைய விஷயங்களை கையாண்டிருப்பாங்க. கரிச காட்டு பூவே, நிறைய அந்த மாதிரி விஷயங்களை மூடநம்பிக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் சொன்னதுனாலதான் சின்ன கலைவாணர்ன்ற அந்த பட்டமே சார் கிடைச்சது. வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா மூடநம்பிக்கைகளை பத்தி? உங்ககிட்டயோ இல்ல பசங்க கிட்ட பேசுவாங்களா சார்? நிறைய தடவை பேசுவாங்க. இப்ப நாங்களே ஏதாவது வந்து ரொம்ப மூடநம்பிக்கையோட அதுதான் கேட்க சொல்லிருக்காங்களா சார்? அது மாதிரி நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ண? கண்டிப்பா சொல்லுவாங்க. வீட்டுக்கு ஒண்ணு வெளியே ஒண்ணுலாம் கிடையாது, எல்லாம் ஒரே தான். முற்போக்குவாதி அவர்கள் பகுத்தறிவாளர் தெரியும், அது உண்மைதானே? அது சார் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதாவது சார் வந்து திருப்பியுமே அந்த பராசக்தி கோர்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க, நான் வந்து கடவுள் கூடாதுன்னு சொல்லுவேன், கடவுள்ங்கிற பேரை வச்சுட்டு மக்களை ஏமாத்துறவங்களை தான் தண்டிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுதான் உண்மை. சார் வந்து எந்த ஒரு ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊர்ல என்னென்ன பிரபலமான கோயில்கள் இருக்கு அதெல்லாம் போய் பார்ப்பாங்க. ஹிந்துயிசம் பத்தி சார் மாதிரி எனக்கு சொன்னது யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சாருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா அவங்க அதான் மெயினா சொல்றது இதுதான், கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்தாது. என்னுடைய பிலீஃபும் அதுதான். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு மனிதருக்கும் கடவுளோட டைரக்டா நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடுவில் ஒரு மீடியேட்டர் தேவையே இல்லை. உங்களுக்கும் ரொம்ப அந்த கடவுள் நம்பிக்கை உண்டு? கண்டிப்பா கண்டிப்பா. படங்கள்ல தொடர்ந்து அந்த மூட நம்பிக்கைகளை ரொம்பவே அழுத்தம் திருத்தமா மக்களுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு மக்களோட ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும்போது சில எதிர்ப்புகளும் இருந்துச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் பெருசா மனசுல போட்டு குழப்பிக்கல, அவர் பண்ணிட்டு இருந்தாரு. எதிர்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்ல. இப்ப மக்கள் வந்து வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏமாறாதீங்க, இந்த ராசிக்கல் ஏமாறாதீங்க, இதுதான் சார் சொல்லியிருக்காங்க. இதுல எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டைம்ல நான் வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ஒருத்தர் வந்து அவருடைய இந்த மாதிரி ஒரு மெயின் ஹால்ல யாரோ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பீம் வந்து உன்னோட வாஸ்துக்கு, வீட்டுல வாஸ்துக்கு நல்லது இல்லைன்னு. அதை உடைச்சதும் மொத்த வீடே அந்த பீமை நம்பிதான் இருந்துச்சு. மொத்தமா அப்படியே உடஞ்சி அந்த ஆளும் அவரும் இதான மாதிரியே போட்டோ போட்டாங்க நியூஸ் பேப்பர். அதையெல்லாம் பார்த்து சார் ரொம்ப சொல்லியிருக்காங்க, இப்படியா பண்ணுவாங்க, கொஞ்சமாவது தெரிய வேணாம், அந்த பீம் தான் அந்த மொத்த வீட்டையுமே தாங்கி அப்படின்னு. அதை எல்லாருமே தான் பார்த்திருப்பாங்க. பிரபலமான பத்திரிகையில வந்ததுதான் அந்த இன்சிடென்ட். சோ இந்த மாதிரி இதுகளை தான் சார் எதிர்த்தாங்க. இதுக்கு வந்து யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய வாய்ப்பே இல்ல. வந்தது இல்ல. பொதுவா வெளியே நீங்க பிள்ளைகள் நீங்க எல்லாம் போற இடம் எது சார்? ஏன்னா ரொம்ப பிஸியா சார் வந்து அது ஒண்ணு இருக்குது. சார் எப்பவுமே வந்து ஷூட்டிங் இல்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்காக போகும்போது, ப்ரொஃபஷனலி போகும்போது கண்டிப்பா ஃபேமிலியா அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க. அது எங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும், இல்ல அந்த ஷூட்டிங் நல்லா நடக்கணும், இல்ல ஒரு ஃபண்ட் ரைசிங் அந்த நிகழ்ச்சியில தான் அவங்களோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் இருக்கும். அதனால நாங்களும் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு வெக்கேஷன் வருது அப்படின்னா அது வந்து அவங்க அழகா பிளான் பண்ணி, அப்ப எந்த ப்ரொஃபஷனல் இதுவும் இருக்காது. நாங்க 5 பேர் மட்டும் போவோம். போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம்.
ஸோ இதையும் அதையும் அவங்க கண்டிப்பா கொலாப் பண்ண மாட்டாங்க. சார் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபுல் டே ஷூட்டிங் போயிருவேன், நீங்க ஹோட்டல் ரூம்குள்ள அடைஞ்சு உட்காந்துருக்கீங்க, இது தேவையா? நான் அப்புறமா லீவ்ல உங்களை கூட்டிட்டு போகும்போது நம்ம அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம், நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயத்தையும் உடைச்சிருக்கிறாரு. இப்ப நடிகர்கள் வரும்போது நிறைய படிச்சவங்க நடிக்க வந்தது, அதுவும் காமெடி ஆக்டரா பார்க்கும்போது எல்லாருமே அந்த படிப்பை வந்து பாதியில் நிறுத்திட்டு சென்னை வந்தவங்க நடிகரா நிறைய பேர் பார்த்திருக்கோம். விவேக் சார் தான் வந்து இந்த மாதிரி படிச்சவர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். அப்ப எப்பவே சொல்லுவாங்க, ஒரு அவர் ஆங்கிலம் பேச கூட எதையுமே அவ்வளவு சுத்தமா இருக்கும் அவர் பேசுறது. அவர் எழுத்தாளரும் கூட இல்லைங்களா? சோ பன்முகம் உண்டு அவருக்கு. நீங்க அவர் எப்படி பாத்திருக்கீங்க? ஒரு நடிகர்ன்றதை தாண்டி ஒரு சமூக ஆர்வலரா அவர் இருக்கிறாரு. அவரை நீங்க எப்படி பாப்பீங்க? நீங்க நடிகர்ன்றதை தாண்டி விவேக் சார் பொறுத்த வரைக்கும். சார் வந்து பேசிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவல் பர்சன். இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பட் நான் அவரை அப்சர்வ் பண்ணிருக்கேன். நல்லா படிப்பீங்க, நீங்களே என்கிட்ட சொன்னீங்க, எப்படி சொல்றீங்க? ஸோ சார் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க எது படிக்க ஆரம்பிச்சாலும் அதுல டாப்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிகாமும் அவங்க ரொம்ப நல்லா தான் படிச்சு முடிச்சாங்க, எம்காமும் நல்லா தான் படிச்சு முடிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமா, மியூசிக் அப்படி இருந்ததுனால அவங்க இங்கே வந்துட்டாங்க. சாரோடைய அந்த திடீர் மறைவு அப்படின்றது வந்து கோவிட் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைவு ஏற்படுச்சு தமிழ்நாட்டில் முழுக்கவே. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்போ நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க வந்து எல்லாரும் முன்னாடியுமே. பட் இருந்தாலும் என்ன ஆச்சு விவேக் சாருக்கு? ஏன்னா ஒரு நாள் அப்படின்றது எல்லாமே டோட்டலாக புரட்டி போட்டுருச்சு. என்ன நடந்தது? அதை நீங்கள் பகிர்ந்தா நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து மக்கள் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தாங்க. புதுசா ஏதோ தடுப்பூசி போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சாருமே நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, இந்த இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் போடலாமா அப்படின்னு. சார் சுத்தி இருக்கிற நிறைய பேர் நாங்கெல்லாம் போட்டுக்கிட்டோம் சார் அப்படின்னாங்க. சார் வந்து அடுத்து வெளியூருக்கெல்லாம் ஷூட்டிங் போற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அந்த டைம்ல ஏர்போர்ட்ல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப செக்கிங் இருந்துச்சு. வேக்சினேஷன் போடாதவங்க ஃபிளைட்ல போக முடியாது. அப்படிங்கல சார் வேக்சினேஷன் போட்டாதான் அவங்க வெளியூர் ஷூட்டிங்கே போக முடியும். இது வந்து கிட்டத்தட்ட 2 தடவை அப்படியே தட்டி போயிடுச்சு, போடலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல. 3வது தடவை சரி ஓகே நம்ம போகும்போது அப்ப வந்து எப்படின்னா சுகாதாரத்துறை கலெக்டர் ராதாகிருஷ்ணன், பிரஸ் எல்லாருமே வந்தாங்க. அதாவது மக்கள் வந்து அவரே போட்டிருக்காரு, அப்ப நம்மளும் போட்டுக்கணும், இது நிச்சயமா நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக தான் சார் எல்லாரும் முன்னாடியுமே அந்த வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாங்க. பட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே இப்படி ஆயிடுச்சு. அது என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சார் அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸா யாருமே இருக்க முடியாது. கோவிட் டைம்ல அந்த லாக்டவுன் பீரியட்ல கூட அவங்க வந்து நம்ம எங்க நகர்ல வந்து வாக்கிங்க்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரெகுலரா வாக் பண்ணுவாங்க, மாடியில ஜிம் இருக்கு, ரெகுலரா ட்ரெட்மில்ல நடப்பாங்க, யோகா பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறதுக்கு இது எனக்கே இப்போ வரைக்கும் தெரியல எதனால அப்படி ஆச்சுன்னு. அண்ட் சாருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விவேக் சார் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒருத்தர், தொடர்ந்து இந்த மாதிரி உடம்பு ரொம்ப பாத்துக்கிறவரு. அந்த வயது தெரியாதவருக்கு பார்த்தா, ஏன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. 60 வயது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்றதே பல பேருக்கு 59 வயது அவருக்கு. அதுவே தெரியாம நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. இதை சுத்தி நிறைய கதைகள் இருந்தது வந்துட்டு. ஏன்னா அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா கரெக்டா இருக்கும்ன்றதுனால தான் அதை கேட்டேன். சரியான ஒரு காரணம் இன்னுமே உங்களுக்குமே எனக்கு தெரியல. எல்லாரும் தான் வேக்சினேஷன் போட்டாங்க. வேக்சினேஷன் ரீசன் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? உங்களுக்கு விவேக் சார் வந்து நல்ல கணவரா, நல்ல நண்பரா? என் குழந்தைகளுக்கு எனக்கு எங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுல அவர் ஒரு நல்ல கணவர். அவருக்கு தேவையான சில ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது, நான் அவர்கிட்ட சில சஜஷன்ஸ் கேட்கும்போது ஒரு நல்ல நண்பர். ஆமா. சோ உங்ககிட்ட அப்ப பொதுவா தன்னோட படங்கள் எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு. நிச்சயமா கேட்பாரு. கண்டிப்பா. நடிக்கிறதுக்கு முன்னாடியுமே இப்ப ஒரு கதையை, இப்ப பெரிய படங்கள், நிறைய பெரிய படங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அதாவது அவங்களுடைய டிஸ்கஷன் டீமோட என்னதான் பேசினாலும் இன்னைக்கு நாங்க இதுதான் பேசணும், அதுல ஃபைனலா நாங்க இதான் முடிவு பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க. சாப்பிடும்போது என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுல நான் வந்து நிறைய விஷயங்களை சரி சரின்னு கேட்டுப்பேன். சில இது ஏதாவது ஒண்ணு நான் சொல்லும் போது உடனே அதை வந்து அங்கே சொல்லுவாங்க. டிஸ்கஷன் பண்ண ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு ஆமா ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு சஜஷன் வந்திருக்குதுப்பா அப்படின்பாங்க. ஏன்னா அந்த ஐடியா அவங்களுக்கே பிடிச்சிருக்கும், அதனால அப்படி அதை அங்கே சொல்லுவாங்க. பிள்ளைகளை பாத்துக்கிறது, என்ன பாத்துக்கும் போது நல்ல கணவரா இருப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்ல பகிரும் போது நல்ல நண்பரா இருப்பாரு. பசங்களுக்கு வரும்போது சொல்றேன், ஒரு அப்பாவா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் பசங்களுக்கு வந்து சில நாள் அவரே வந்து நான் வந்து போராடிட்டு இருப்பேன் பசங்களை ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்றதுக்கு. வருவாரு, என்ன இங்க பிரச்சனை அப்படின்பாரு. எங்க இந்த பாருங்க, இதை படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவுதானே, புக் எடுத்துட்டு யார் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 an hourல பிள்ளை அதை நல்லா தெளிவா படிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பிச்சுட்டு போயிடும்.
அந்த மாதிரி. ஆமா, அதே மாதிரி பிள்ளைங்க பெரிய கிளாஸ் போக போக பிராக்டிகல்ஸ்ல அவ்வளோ அழகா வரைஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்செக்ட் எல்லாம் அப்படி ஒரு டீடைலிங்ல அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்டா இருக்காருன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்ப பிள்ளைங்கள்ட்ட சொல்வாரேன், டே எனக்கு டைம் இல்லடா, இல்லாட்டி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன்டா அப்படியெல்லாம் சொல்லுவாரு. ரஜினி சாரோட சிவாஜி படமாகட்டும், இல்ல அந்நியன் படமாகட்டும், தில்லு, தூளு, ரன்னு, நிறைய படங்கள், பேரழகன், ஏகப்பட்ட படங்கள், நடிக்காத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பிஸியஸ்ட் ஆக்டரா இருந்த ஆமா, காலகட்டம். ரொம்ப பரபரப்பா தான் இருக்கும். சார் வீட்டுல இருக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஷூட்டிங்லேயே தான் எப்பவுமே இருப்பாங்க. இங்க சிட்டில ஷூட்டிங் நடக்குதுன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க, லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க, ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவுட்டோர்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிவாஜி ஷூட்டிங் இங்க லீ மெரிடியன்ல நடக்கும் போதெல்லாம் எங்க 2வது பொண்ணு தேஜுவை கூப்பிட்டுப்பாங்க அங்க. அப்படி இவங்களும் ரஜினி சாருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்படியா? உங்க 2வது பொண்ணு ரஜினி சார். சோ ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் ஆகும். இன்னைக்கு தேஜு வரலாமே ஷூட்டிங்க்கு அப்படின்பாங்க. அவரே கேட்பாரு. அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். மற்றபடி அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க அப்ப பிள்ளைங்க அதுங்க பாட்டுக்கு ஸ்கூல் படிப்பு அந்த வேலைகளை பார்க்கும். நான் அவங்கள டியூஷன் கூட்டிட்டு போறது, அப்படி வீட்டை கவனிக்கிறது, அந்த வேலைகளை நான் பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் நடிச்சதுல நிறைய இருக்கு. எனக்கு எனக்கு பார்த்திபன் கனவு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்கு ஸ்டேட் அவார்ட். சிவாஜி ஆல் டைம் ஃபேவரேட். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, என்னால அது சொல்லவே முடியாது, அவ்வளவு படங்கள் இருக்கு. இப்ப நீங்க பார்த்திபன் கனவுன்னு சொல்லும் போது ஒரு கணவன் மனைவி, ஏன்னா தேவதர்ஷினி மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அப்பதான் கல்யாணம் புதுசுன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் நடிக்கும் போது நான் கல்யாணம் ஆகிட்டு இமீடியட்டா ஷூட்டிங் போய் நடிச்சிடறாரு. எனக்கு அதாவது அப்படி கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு படமா இருந்துச்சுனாங்க. உங்களுக்கு அந்த படம் பார்க்கும், ஏன்னா சார் பொதுவா அந்த மாதிரி கணவன் மனைவியை நடிக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்திபன் கனவு சொன்னதுனால கேட்கிறேன். சோ அதெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப 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 பாத்துப்பீங்களா, நம்மள நினைச்சு பண்ணிருக்காரா, நம்மள நினைச்சு பண்ணிருக்காரா அப்படின்னு? அப்படி இல்ல, பட் ரொம்ப 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 சிரிப்பா இருக்கும். தேவதர்ஷினி உண்மையிலே கோவத்துல பார்க்கும்போது நீ எப்பவுமே என்னைய முறைச்சே பாக்குறதுனால இப்பவும் எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு, பட் ஆக்சுவலா உண்மையிலே முறைச்சிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. படத்துல மனைவி எதாவது சொல்றாங்கன்னா நம்மள நினைச்சுதான் எழுதியிருக்காரு அந்த வசனத்தை அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? இல்லங்க, அந்த மாதிரிலாம் கேட்டது இல்ல. ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி எப்பவும் தோணுதே இல்ல. அது சினிமாவா பார்த்து ரசிச்சுட்டு விட்டுருவீங்க நீங்க. அதை பத்தி பெருசா அந்த கேரக்டர், அந்த ஹஸ்பண்ட், அந்த ஒய்ஃப், அப்படிதான் நான் சினிமால பாக்குறேன். அவர் நிறைய கதாநாயகர்களோட நடிச்சதுனால உங்களுக்கு எந்த கூட்டணி ரொம்ப பிடிக்கும்? அவர் இவங்களோட பார்க்கும்போது எல்லா நடிகர்களோடயுமே நடிச்சிருக்காங்க, எல்லாமே ரொம்ப பாப்புலராகவும் இருந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் இந்த ஹீரோவோட அவர் நடிச்ச படங்கள் ரொம்ப எனக்கு அப்படியும் நான் யாரையுமே பர்டிகுலரா சொல்லவே முடியாது. எல்லாரோடையுமே அவர் ரொம்ப சூப்பராவே, அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பிரபு சார் கூட அவர் பண்ணாத காமெடி கிடையாது. பட்ஜெட் பத்மநாபன், மிடில் கிளாஸ் மாதவன்லாம் ரஜினி சார் சிவாஜில அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யங் ஹீரோஸ் யார், தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், நான் பர்டிகுலரா யார் பேருமே சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா சார் அவங்களும், ஏன்னா யார் எடுத்தாலுமே லிஸ்ட் பெருசு, எல்லார்கிட்டயுமே அந்த பண்ண எல்லா படங்களுமே மிகப்பெரிய வரவேற்பு இல்லையா? கண்டிப்பா. சார் அவங்க சொல்லுவாங்களே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா ஏதாவது? சார் 300 படம் பண்ணியிருக்காங்க. சார் ஒரு படத்தை இது என் மனசுக்கு ரொம்ப இல்ல, எப்பயாவது ஷூட்டிங் முடிச்சுட்டு சொல்றேன், அப்படி ஒரு உங்களுக்கு நைட் இப்ப ஷூட் முடிச்சுட்டு நைட் வீட்டுல பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, இது ரொம்ப அந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ். ஏன்னா அவர் கதாநாயகன் நடிச்ச படங்கள், இப்ப பாலக்காட்டு மாதவன், வெள்ளை பூக்கள், அந்த படங்கள்லாம் சொன்னாரு, நான் இந்த மாதிரி கூட கதாபாத்திரங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அது நடக்குது எனக்கு இப்ப படங்கள் பார்க்கும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி ஏன்னா அவரே அதை பகிர்ந்து இருக்கிறாரு. விவேக் சார் அப்படிலாம் ஒரு கிரே ஹேர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தது இல்ல, ஒரு மாதிரி சீரியஸான கேரக்டரா பார்த்தது இல்ல. சோ அது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட? ஆக்சுவலா அந்த படம் வெள்ளை பூக்கள் பண்றதுக்கு சார் கிட்டத்தட்ட 2 months சியாட்டல்லே இருந்தாங்க. சியாட்டல் அப்பதான் இவங்க ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க. ஸோ நான் இவங்களை வச்சுட்டு பிஸியாக இருந்தேன். சார் 2 months சாலிடாக அங்கே இருந்தாங்க. இதுங்களை நியூ பார்ன் பேபியாக பார்த்துட்டு போனாங்க. பார்க்கும்போது இதுங்க 4-5 months பேபிஸ். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி டெய்லி என்ன பண்ணுறீங்க, இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, இதுதான் பேசுவாங்க. ரொம்ப நேரம் ஒன்றும் நாங்கள் பேசுறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாங்க, ப்ரிவியூ ஷோஸ் போட்டாங்க, அந்த மாதிரி தான் போச்சு. அந்த ஷூட்டிங்கை பற்றி எதுவும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது. கமல் 50ல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க விவேக் சார் இது வரைக்கும் கமல் சார் நடிக்காத ரெக்கார்டை நானும் மெயின்டைன் பண்றேன், அவரும் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. அது கமல் சாரே விழுந்துன்னு சிரிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது மொத்த அரங்கமே சிரிச்சிருக்கோம். ஆனா அது அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்க நடிக்காமலே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியன் 2ல அது ஒரு வழியா நடந்தது. அது அப்ப அது கமிட் ஆன போது, ஏன்னா அதுக்காக முடியெல்லாம் வெட்டிட்டு போலீஸ் ஒரு அந்த லுக்ல இருந்தாரு, காப்ல ரொம்ப ஷார்ட்டா. அது ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்த்தோம் அவரை. உங்ககிட்ட அந்த சந்தோஷம்? ஆமா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார், இந்த மாதிரி கமல் சார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு. அதுவும் சங்கர் சாரோடைய படத்துல.
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அவ்வளோ பண்ணாங்க. டெய்லி போட்டிங் போய் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலா சினிமால நடிக்கலையே தவிர கமல் சாருக்கும் ஒரு ரொம்ப 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 ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. எப்படின்னா எங்க மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்த கெஸ்ட் வந்து கமல் சார் தான். ஆமா, 6 o'clock எங்களோட ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டா 6 o'clock எனக்கு ஞாபகம் இருக்கு. கமல் சார் ஒரு சந்தன கலர் ஜிப்பா போட்டுட்டு பொக்கே எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா வந்தது அவங்க தான். கமல் சார் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஈசிஆர்ல அவங்க வீடு கட்டினாங்கல்ல, முதல்ல அவங்க இங்க ஆழ்வார்பேட்டில் இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க அங்க மாறி போகும்போது சாரை வந்து ஃபோன் பண்ணி நீங்க என் வீட்டுக்கு வரணும், நான் ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப சார் போகும்போது கமல் சார் வந்து ரொம்ப சந்தோஷமா சாரை வரவேற்று, வாங்க விவேக் உங்களுக்கு வீட்டை ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி, ஆமா ஃபுல்லா சாருக்கு எல்லாம் எலாபரேட்டா அவங்க வீட்டை எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஸ்கிரீன்ல தான் அவங்க வந்து அவ்வளவு வருஷமா அவங்க நடிக்காம இருந்தாங்களே தவிர ஜென்ரலா அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். கமல் சாரோட நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ட்ரீம் நடக்குது இப்ப. ஆனா அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கோவிட் அப்படின்னு விவேக் சாரோட மறைவு, அந்த படம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு அந்த படம். இப்போ போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது? லெஜெண்ட் படத்துலயும் அப்படிதான் சார் வந்து மறைவுக்கு பிறகு அது வந்தது. ஆக்சுவலா உண்மை என்னன்னா நான் படம் பார்க்கல, 2 படமுமே அதை பார்க்கல. எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஸோ நான் பார்க்கல. பட் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நான் அந்த டைம்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். கோவிட் வந்துருச்சு, அப்புறம் கிரேன் ஏதோ உடஞ்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதானதுனால ரொம்ப நாள் ஷூட்டிங்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் திடீர்னு இப்படி ஆனாங்க. சங்கர் சார் அந்த டைம்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷூட்டிங்லாம் ஸ்டாப். சாரும் இப்படி ஆனதும் அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய இடி தான். வந்து நின்னாங்க, எங்களை எல்லாம் பார்த்து தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் சொன்னாங்க அவரு செஞ்ச புண்ணியம் இந்த குடும்பத்தை காப்பாத்தும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது நான் அப்புறமா தான் கேமரால பார்த்தேன். பட் அதான் உண்மை, சார் செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்கு எங்களை காப்பாத்து. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா படத்தை திருப்பியும் வந்து? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு உண்மையிலே நான் வந்து ரொம்ப எல்லா படமும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க உங்களை பார்த்தா ஒரு சினிமா ஃபேமிலியை சேர்ந்தவங்கள மாதிரியே இல்ல அப்படின்னு. பெருசா படங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க? இல்ல, நான் பாக்குறது இல்ல. விவேக் சார் படங்களே பெருசா பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப ரேரா. அந்த காலத்துல எல்லாம் வந்து நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லா படமுமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ப்ரிவியூ ஷோ போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பா நாங்க அங்கே போயிட்டு அதை பார்த்துருவோம். பட் இப்ப அப்படி கிடையாது. நம்ம இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம கண்டிப்பா தியேட்டர்ல போய் தான் படம் பார்க்கணும். இப்ப வந்து என்னுடைய லைஃபே ரொம்ப பிஸி ஆயிட்டதுனால என்னால பார்க்க முடியல. பசங்களை பார்த்தாலே சரியா இருக்கு. அங்கங்க இந்த சீன்ஸ் இதுங்க பாக்குறது தான் டிவில இப்படி பாக்குறது. உங்க பிள்ளைகள் படம் பார்த்தாங்களா? எங்க பிள்ளைங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓடிடி தான். ஏன்னா அது ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அவருக்கு சில காட்சிகள்லாம் வந்து அப்படி எல்லாமே அதெல்லாம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் டிவில பார்த்ததுதான். நான் ஃபுல் படம் பார்க்கல. அவருடைய நகைச்சுவையில நிறைய வந்து சமூக கருத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸும் அவரோட காமெடிஸ்ல இருந்திருக்கு. என்னைக்காவது நீங்க எங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது அவர்கிட்ட? இல்ல, நான் அப்படி சொன்னதில்ல. ரெண்டாவது அது மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவங்க கதாபாத்திரம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இல்ல இயக்குனர் வந்து நீங்க இந்த ஜோக்க சொல்லணும் சார்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். பெருசா இந்த மாதிரி தலையிட மாட்டீங்க? இல்ல, நான் அதுல சொல்ல மாட்டேன். விவேக் சார் வந்து இந்த இயக்குனரோட நடிக்க முடியல, இந்த நடிகரோட பண்ண முடியலன்னு என்னைக்காவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா? அது மாதிரி இன்னும் இவங்களோட படம் பண்ண முடியாம இருக்கு, எனக்கு ஆசைப்படுறேன் பட் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. சார் எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்களே. கமல் சாரோட மட்டும் பண்ணாம இருந்தாங்க, அதுவும் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அது கூட சார் எப்பவும் வருத்தமா சொன்னதே இல்ல. அது ஸ்டேஜ்ல சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னது. நான் சொன்னேன்ல, சினிமாவை தாண்டி கமல் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. அது வந்து வெளியில யாருக்கும் அவ்வளவா தெரியாது. இவங்க 2 பேரும் படம் பண்ணலங்கிறது மட்டும் தான் தெரியும். 2 பேரும் ரொம்ப நல்ல ஒரு ஆசையா ஓகே இவங்களோட சேர்ந்து பண்ணணும். ஆனா எல்லா முன்னாடி வந்து எல்லாரோடையுமே நடிச்சிட்டாங்க. யாரு கூட நடிக்கல நீங்க சொல்லுங்க? எல்லாரோடையுமே நடிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குறை இருக்க வாய்ப்பே இல்ல. இசையிலுமே ரொம்ப ஆர்வம் சாருக்கு. நம்ம பார்த்திருக்கோம், அவர் பியானோ வாசிக்கிற வீடியோஸ்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஒரு மேடையிலுமே சொல்லியிருந்தாங்க, ராஜா சார் தான் வந்து உங்களுடைய மகளுக்கு பேரும் வச்சாங்கன்னு சொல்லி. அது அந்த தருணம் பத்தி பகிர்ந்து. சாருக்கு வந்து எப்பவுமே ராஜா சார் மேல ஒரு பெரிய அட்மிரேஷன், ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அண்ணன்னு போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவாங்க. இது எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது அவ்வளவா. பட் சார் வந்து பர்சனலா அவங்கள வந்து ஒரு எல்டர் பிரதரா தான் நினைப்பாங்க.
அப்படி இருக்கிறச்ச எந்த ஒரு அவங்களுடைய நியூ சாங்ஸ் வந்தாலுமே அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா, நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறச்ச சார் போயிட்டு ராஜா சார் கிட்ட, ஆக்சுவலா நான் வந்து எங்க அம்மா வீட்டில் இருக்கிறேன் குழந்தை பிறந்து. சார் ராஜா சார் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான்னு, நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்னு. சரிப்பா, நான் ஓகே, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு வா, நான் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே போனதும் ராஜா சார் வந்து அவங்க வீட்டு சாமி பூஜை அறையில போயிட்டு ஒரு சுருள் எடுத்துட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அமிர்தானந்தமயி கொல்லம்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க நேம் தான் சார் நினைச்சு வச்சிருந்தாங்க. அந்த நேம் தான் கொடுத்தாங்க, இந்த பேர் உன் பொண்ணுக்கு வை அப்படின்னு. சார் அதை அமிர்தா நந்தினின்னு அப்படின்னு மாடிஃபை பண்ணிட்டாங்க. அது என்னைக்குமே அவரே ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு, அவரோட மேடையிலயுமே அதை சொல்லியிருந்தாரு. ஆமா. நீங்க சந்திச்சிருக்கீங்களா ராஜா சார்? நிறைய தடவை கூட்டு போவாங்க அவரை பார்க்கும்போது. நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருந்திருக்கா சாருக்கு? இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்ல. அந்த மாதிரி இது உங்ககிட்ட பர்சனலா அப்படி ஷேர் பண்ணது இது எல்லாமே அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னா நம்ம அதை நோக்கி நம்ம முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நிறைவேற போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒரு ஞாபகம் இருக்கு மேம், எனக்கு அவர் வந்து படத்தை இயக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டாருன்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தை நான் இயக்கணும், டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கான வேலைகள் நான் கதவோட எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல. ஆமா, டுவர்ட்ஸ் தி எண்ட் சார் ஒரு படம் ரெடியா வச்சிருந்தாங்க, டைட்டில்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஆமா, அது அவங்களால பண்ண முடியல. அது ஒண்ணு இருந்தது. அதனால அந்த விருப்பப்பட்டார் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லீங்களா? அவங்க ரொம்ப ரசிச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே கேபி சாரை பார்த்து தான். ஸோ அவங்களுக்கு டைரக்ஷன்ல எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒரு படம் வந்து அவங்க எல்லாமே பக்காவா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அது உண்மைதான். சினிமாவில் நான் ஜெயிக்கணும், ஏதோ அது மேல இருக்கிற ஆசை, காதல் அப்படின்றது தான் அவர் வந்து அது ஒரு விடாமுயற்சி இருந்தது அவர்கிட்ட. ஸோ அதை நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? காதல் மன்னன் படம் பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒரு ஸ்டெப்பும் வந்து என்னைய விட இயக்குனர் சரண் வந்து இன்னும் சூப்பராகவே சொல்லியிருக்காங்க எல்லா கட்டத்துலையுமே. ஸோ அது எல்லாமே நான் பக்கத்துல இருந்து பார்த்தது தான். சார் வந்து ஆமா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலுமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், பேஷன், கனவு எல்லாமே சினிமா தான். நீங்க எவ்வளவு பக்கபலமா இருந்தீங்க அந்த சமயத்துல அவருக்கு? பொருளாதார ரீதியா அவங்க ஒரு குடும்ப தலைவனா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்னவோ அது மட்டும்தான். வேற எல்லா இதுங்களுமே நீங்க பாத்துப்பீங்க. நான் பாத்துக்கிறேன். உங்களுடைய பெயர் அவங்களால ஃப்ரீயா திங்க் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய வெற்றியாளர்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதையா இருக்கும், தோல்வி கதைகள், நிறைய நிராகரிப்புகள் நிறைய இருக்கும். அந்த விவேக் சார் வந்து அவரும் சந்திச்சிருப்பாரு ஆரம்ப காலத்துல நிறைய. என்னதான் வந்து பாலச்சந்தர் ஐயாவால் அறிமுகப்படுத்தப்பட்டாலுமே கூட அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ன்றதா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல. அதை ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறாங்களா? ஆக்சுவலா சார் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சாரே அவங்களுடைய கேரக்டரை டெவலப் பண்ணி ஒரு தனி ட்ராக்கே ரெடி பண்ணி படத்துல சேர்க்கிற அளவுக்கு ஒரு கட்டத்துல வந்தாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜ்ல எப்படின்னா, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஒரு சின்ன ரோல் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் படம் எந்த ஒரு படம், மற்ற படங்கள் பத்தி எனக்கு தெரியாது. தமிழ் படங்கள்ல வந்து இப்போ ஃபுட்டேஜ் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா போகுதுன்னா, அவங்க மெயினா அவங்க வந்து அதுல கிராப் பண்றது காமெடி சீன்ஸா தான் இருக்கும். அதுல சில ரொம்ப நல்ல சீன்கள், ரொம்ப நல்ல பஞ்சுகள்லாம் போயிடும். அது வந்து சார் ரொம்ப வருத்தப்படுவாங்க வீட்டுல. அதுதான் சார், அதை தாண்டி வந்து ரிஜெக்ஷன்ஸ் பெருசா வந்து ரிஜெக்ஷன்ஸ்னு எதுவும் சாருக்கு வந்தது இல்லை. ஏன்னா சார் போய் எங்கேயும் வாய்ப்பு கேட்டது இல்லை. உண்மை அதுதான். ஒரு படத்தை வந்து சார் கிட்ட பேசுவாங்க, டேட் இருந்தா சார் அதுல கமிட் ஆகி நடிக்க போறாங்க. இல்லையா, அந்த டேட் இல்லைன்னா அது அவங்களுக்கு அந்த படம் நடிக்க வாய்ப்பு இல்லாம போயிடும். அவ்வளவுதான். அவங்க போய் எங்கேயும் வாய்ப்பு கேட்டது இல்லை. எல்லாமே வந்த வாய்ப்புகள் தான். வந்த வாய்ப்புகள் தான். உங்களுக்கும் சரி சாருக்கும் மிகப்பெரிய இழப்பு வந்து பிரசன்னா அவர்களுடைய மறைவு அப்படின்றது. அது நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காங்க விவேக் சார் வந்து. பட் இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன மனநிலை இருந்துச்சு பிரசன்னாவை நினைக்கும் போது? எங்க முன்னாடி அவங்க அவ்வளவா காமிச்சுக்கிட்டது இல்லை. பட் எனக்கு தெரியும், ஆஸ் அ ஃபாதர் அந்த ஒரு புத்திர சோகம்ங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க மனசுல இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா அது எங்க முன்னாடி அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. வெளியிலயும் அவங்க ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு தொழில்ல இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில அவங்க காமிச்சுக்கிட்டது இல்லை. பட் எனக்கு தெரியும், என்னைக்குமே அவங்க மனசுல அந்த ஒரு சோகம் இருக்கு. அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதை அந்த ஒரு இதை ஃபீல் பண்ண முடியாது. பிரசன்னா பத்தி சில நினைவுகள் நீங்க பகிரலாமா? சாரோடைய எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு பிரசன்னா கிட்ட. சார் மாதிரியே தான். சார் சின்ன பிள்ளையில பண்ற எல்லா இதுவும் இவனும் பண்ணுவான். சார் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதே தான் இவன் பண்றது தான் எல்லா சேட்டைகளும் இவனும் பண்றான் அப்படின்னு.
அந்த மாதிரி தான் இருந்தான். மகன் பேர்லயே ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் ரன் பண்ணி நிறைய பொது சேவைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அது இன்னும் அது தொடர்ந்து இப்பவுமே தொடருது. நான் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் என்னோட எல்டர் டாட்டரும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய மத்த பிள்ளைகள் பத்தி சொல்லுங்க. எங்க ஃபர்ஸ்ட் டாட்டர் அமிர்தா நந்தினி, அவங்க ஒரு ஆர்கிடெக்டா இருக்கிறாங்க. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது டாட்டர் இப்பதான் மேரேஜ் ஆச்சு. தேஜஸ்வினி இல்லைங்களா? இப்ப அட் பிரசன்ட் அவங்க வந்து பெங்களூர்ல லா படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா மாதிரியே. சன் இன் லா அங்கே உள்ள பெங்களூருடைய அமேசான்ல வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாங்க. பரத் அவங்க பேரு. பிரசன்னா தவறிட்டாரு. பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த ட்வின்ஸ் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பிரசாந்தினி, பிரார்த்தனா. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த பெயர்கள் யார் வச்சது? பிரசாந்தினி, பிரார்த்தனா. அதுவும் ஒரு கதை இருக்குது. அப்படி எப்படின்னா, சார் கொஞ்சம் சுத்தமான தமிழ் பேர் வைக்கணும்னு தான் ஆசை. அதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. பட் நான் சில பேர்கள் யோசிச்சும் வச்சிருந்தேன். அப்படி இருக்கிறப்போ சார் இது இப்படி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. ஒரு பேர் வைக்கிற ஒரு முடிவுக்கே எங்களால வர முடியல. இந்த பேரை தான் வைக்கணும் அப்படின்னு. அப்படி ட்வின் 1 ட்வின் 2னே ஒரு 2-3 சார் வேற இவங்க பிறந்ததும் சியாட்டல் போயிட்டாங்க. சோ பேரே வைக்காம ட்வின் 1 ட்வின் 2 இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 மாசம் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பேரே வைக்கல. அப்ப அந்த நேரத்துல சார் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோஷாலைக்கு சாரை கூப்பிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அந்த கவ் எல்லாம் பாருங்க சார் அப்படின்னு ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப போயிட்டு சார், எங்க டாக்டர்ஸும் சார் கூட போயிருந்தாங்க, பெரியவங்க 2 பேரும். சார் டக்குன்னு கேட்டாங்க, இங்க இருந்து காஞ்சிபுரம் கோயில் எவ்வளவு தூரம்னா, ரொம்ப பக்கத்துல தான் சார், நீங்க போயிடலாம், 20 மினிட்ஸ் டிரைவ் தான். சார் நேரா இங்க போயிட்டாங்க. போயிட்டு இவங்க அங்க சாமி கும்பிட்டு, சார் என்ன நினைச்சாங்களோ அந்த அர்ச்சகர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி இவங்களே அந்த பேப்பரை கட் பண்ணி சின்ன சின்ன சுருள்களாக்கி எல்லாருடைய சாய்ஸ் பேரையும் அதுல எழுதிட்டாங்க. அவங்க சாய்ஸ் பேரையும் எழுதிட்டாங்க. எல்லாம் எழுதி சுருள் மாதிரி போட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து, இதை நீங்க அம்பாள் பாதத்துல போட்டு எனக்கு 2 சுருள் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க. அவர் அங்க போயிட்டு காஞ்சி காமாட்சி பாதத்துல வச்சு கும்பிட்டு வந்து 2 சுருள் சார் கையில கொடுத்தாங்க. ஒன்னு பிரசாந்தினி, ஒன்னு பிரார்த்தனா. யார் எழுதின பேரு? எல்லாருடைய சாய்ஸ் பேரையும் சாரே அவங்க கைப்பட ஒரு சொல்லிருப்பீங்க. அந்த சாய்ஸ் அப்படி கேட்டேன் நானு. அது யாரு சொன்ன? ஆக்சுவலா நாங்க வந்து இவங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு அப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கல, நான் இந்த நிறைய பிரியதர்ஷினி, பிரியங்கா, பிரியா அந்த மாதிரி நிறைய பேர்கள் சொன்னேன். அதுல பிரசாந்தினி, பிரார்த்தனா அப்படி எல்லாம் சொன்னேன். சார் எல்லா பேருமே எழுதினாங்க. ஆமா, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர்கள், தமிழ் பேர்கள் எல்லாமே எழுதி அது வந்து சாமி முன்னாடி போட்டிருக்காங்க. காஞ்சி காமாட்சி இந்த 2 பேரை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிள்ளைகள் வளர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு தனி டாபிக். அது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது அவ்வளவு சாதாரணமா எல்லாருக்குமே அது சரியா பண்ணிட முடியாது. உங்களுக்கு 2 காலகட்டம் இருக்கு. உங்களுடைய மூத்த பிள்ளைகள் அவங்க 2000 அந்த சமயத்துல நீங்க அவங்க சின்ன குழந்தைங்களா வளர்த்துருப்பீங்க. இப்போ இந்த ட்வின்ஸ் இவங்க வந்து இப்போ ஒரு 2019ல பிறந்தாங்க, 17ல பிறந்தாங்களா? சோ அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருட வித்தியாசம், 20 வருஷ கேப் இருக்கு. எப்படி இருக்கு இது? உங்களுக்கு எப்படி இருக்கு பர்சனலாவே 2 அந்த காலகட்டத்துல வளர்க்கறது? அதாவது அவங்க எல்லாம் பிறந்து வளர்ந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா கிடையாது. அது ஒரு பெரிய இம்பாக்ட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு. அப்ப அது கிடையாது. ரெண்டாவது, அப்ப வந்து பிள்ளைங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்னா டிவியில குறிப்பிட்ட சில குழந்தைகள் சேனல்ஸ் இருக்கும், அதை மட்டும் அவங்க பார்ப்பாங்க. மற்ற நேரத்தில் நம்ம நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கி தருவோம், நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போவோம், வெளி உலகத்தை நிறைய பார்த்தாங்க. அவங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம பிள்ளைங்க அவங்க கிளாஸ்க்கு போவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்ம போவோம். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறதே ரொம்ப அபூர்வமா இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இப்ப என்னாலே வந்து அந்த பிள்ளைங்க கூட டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், அது சத்தியமா இவங்க கூட முடியல என்னால. மற்ற வேலைகளா நானும் போயிடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வந்து ஃபோன் பார்க்குதுங்க. எந்த ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க முதல்ல சொல்றது மொபைல கொடுக்காதீங்க, மொபைல் கொடுக்காதீங்க, ஐபேட் கொடுக்காதீங்க. இந்த 2 கொடுத்தாதான் நம்மளுக்கு வேலையே என்ன பண்றது. சாப்பிடணும்னா மொபைல் கேட்கறாங்க. அப்படி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. நானும் அதை தான் செய்யறேன். சாப்பிட்ற வரைக்கும் மொபைல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் அந்த சாப்பிட்ற 10-12 நிமிஷம் பார்த்துட்டு ப்ளீஸ் எடுத்து வச்சிருங்க. அழுதாலும் பரவாயில்லை. கொஞ்ச நாள்ல குழந்தைக்கே தெரிஞ்சிடும் சாப்பிடும்போது மட்டும்தான் மொபைல் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அது அவங்களுடைய என்ன சொல்றது ரொம்ப பாதிக்குது. அவங்களுக்கு ஸ்பீச் டிலே வர்றதுக்கு காரணமே அதுதான் சொல்றாங்க. மெயினா இந்த லாக்டவுன் டைம்ல பிள்ளைங்களுக்கு இந்த டிவியை தவிர வேற எதுவுமே வெளி உலகமே இல்லை. ஆமா, அதுலயே லாக்டவுன் டைம்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பேசுற ஸ்டேஜ்ல இருந்த குழந்தைகள் எல்லாருக்குமே ஸ்பீச் டிலே ஆனது அதனாலதான்.
ஸோ அதனால பேரண்ட்ஸ் தான் அதை கொஞ்சம் லிமிட் பண்ணணும். டோட்டலாக கட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே ஃபோனில் பேசிக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய அதை செய்யாதேன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் அதில் செக் வச்சுக்கிறது நல்லது. நல்லா எந்த காலம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா சேலஞ்சிங் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்க தான் நிச்சயமா. ரொம்ப அழகா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணது ஒரு 20 years பேக். அதுல நம்ம சொல்றதையும் குழந்தைங்க கேட்டுக்கிற மாதிரி ஓரளவுக்கு கேட்பாங்க. பேரண்ட்ஸும் வந்து இப்பெல்லாம் வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல தான் பேசிக்கிறது. ஆனா அப்பெல்லாம் வந்து வாரம் ஒரு தடவை நான்லாம் வந்து போவேன், நேர போய் டீச்சர்கிட்ட என்ன பண்றாங்க இவங்க என்னன்னு கேட்டு வருவோம். ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன இருந்தாலும் அம்மா வருவாங்க வீக்கெண்ட்ல, வெள்ளிக்கிழமை அம்மா வந்து டீச்சரை பார்ப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எதுனாலும் வாட்ஸ்அப்ல சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். வேற வந்து பிள்ளைங்களை அடிக்க கூடாது வேற சொல்றதுனால வந்துட்டு யாருமே ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லயுமே கை வைக்கிறது அடிக்கிறது இல்ல. அதனால அந்த பயம்ன்றது சுத்தமாக இல்ல அப்படின்றது. பயம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு என்ன சொல்றது, இவங்க நம்ம டீச்சர் நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தா போதும். அது இப்ப எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆமா, எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால அவர் பேசுற நடையே வந்து யாரும் சொல்லி தரதில்ல, அவருக்கே வந்துடும் இயல்புலயே. சோ வீட்ல எப்படி இருக்கும் நார்மலா கான்வர்சேஷன்ஸ் உங்களோட பேசுறது? ஆமா, பிள்ளைங்களை பத்தின ஏதாவது இன்சிடென்ட் சொன்னா அதை இன்னும் நகைச்சுவையாக்கி பிள்ளைங்களை கலாய்ச்சிட்டு இருப்பாரு. நாங்க மிச்ச 2 பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் இருக்கும். என்னுடைய சமையல் வந்து பிகினிங்ல அதான் நான் தான் சொன்னேன்ல, படிச்சுட்டு இருக்கலே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. சிரிக்க மாட்டாங்க, அதை பயங்கரமா. இப்ப விரலுக்கு எது விக்கும் படத்துல அந்த 3 பேருமே, லிவிங்ஸ்டன் சார், வடிவேல் சார், விவேக் சார் 3 பேருமே ஒரு சீன் வரும், சமைக்கிற மாதிரி இருக்கும். மனைவிகள்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா சமைப்பாங்க, இதை போடு அதை போடுக்க, அது போட்டதானே சமையல் அப்படின்வாங்க. வீட்டுல சார் பண்ணிருக்காங்க? இல்ல, பண்ணதே இல்ல, சமையல் பண்ணது இல்ல. சார் வந்து ரொம்ப என்ன சொல்றது, படிப்புல பிஃபோர் மேரேஜ் அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க, படிப்புல நம்பர் 1 இருப்பாங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. அப்ப அவங்க அந்த மியூசிக் ரூமுக்கு போனாங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிச்சு பார்ப்பாங்களாம். அப்படியே அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே தெரியும், வாசிக்க தெரியும். அதெல்லாம் இருக்குதே தவிர சமையல்ல ஒண்ணு சாருக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நீங்க சமைக்கிறது ரொம்ப பிடிச்சது. அதாவது பிகினிங்ல அவ்வளோ எல்லாம் கிண்டல் பண்ண சார், அப்புறம் ஓவர் த இயர்ஸ் வந்து அவ்வளோ பாராட்டுற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஷெஃப் ஆயிட்டீங்க. அத பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுறது, எப்பயாவது வந்து வெளியூர் போயிட்டு வந்தா மிஸ் பண்ணும்போது இதை சமைச்சு கொடுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறது. சார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு என்னங்க சமைக்கணும் அப்படின்னு நான் எப்போது கேட்டேன்னா, உலகத்துல இருக்க பெஸ்ட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால எதுனாலும் ஓகே. ஏன்னா அவங்க தங்குறது எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல, எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அங்க உள்ள அந்த ஊருடைய உணவுகள் செஞ்சு கொடுக்கறது. அதனால அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்க என்னைக்கும் மிஸ் பண்ணதில்ல. எங்க போனாலுமே அவங்களுக்கு எப்பவுமே நல்ல விருந்துகள் தான். அதனால வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து அதே மாதிரி வீட்லயும் அவங்க என்ன சாப்பாடுனாலும் பெரிய டிமாண்டிங் எல்லாம் கிடையாது. அதான் சொல்லுவாங்க பிள்ளைங்கள்ட்ட அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசும்போது, டேடி வந்துடா உலகத்துல இருக்க பெஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்டா, அதனால ஃபுட் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களுடைய பர்சனல் உலகம்ன்றது என்ன? என்னுடைய பர்சனல் உலகம்ங்கிறது வந்து சாரு, பிள்ளைகள், வீடு, அதுதான். ஆமா, ஒரு சின்ன ரிலேட்டிவ் சர்க்கிள், ஒரு ரொம்ப சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப ஆஃப் லேட் தான் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழ் படங்களை காலேஜ் வந்து. ஆமா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் தான்? எனக்கு வந்து ஒரு படத்துக்காக ஒருத்தர் பிடிக்கும். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அப்படி இல்லைங்க, டெஃபினட்டா யாரையுமே நம்ம வந்து இவர் இருந்தாலும் கேக்குறேன், அப்படி இல்ல. எனக்கு அந்தந்த கதை அந்தந்த படங்கள்ல அவங்கவுங்க நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான். அப்படி பிடிச்ச ஒரு சில படங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? லைக் காலமெல்லாம் காதல் வாழ்க, முரளி சார், இதயம்ல முரளி சாருடைய கேரக்டர், அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. தமிழ் திரையுலகத்துல வந்து நிறைய பேர் சொல்றது விவேக் சார் எல்லாருக்குமே நண்பரா இருந்திருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வட்டாரம் நீங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவர் பேசுறது. அவருக்கு வந்து சினிமால ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல போனா வந்து ரொம்ப கம்மி தான். அவுட் சைட் சினிமா அவருக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க.
சினிமால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் கம்மி தான். அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு. ஆமா. சார் வந்து அதே காலகட்டத்தில் வடிவேல் அண்ணனும் வந்தாங்க. 2 பக்கமும் மேல இருக்கிற ஒருத்தவங்க ம். சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நிறைய படம் மிடில் கிளாஸ் நடிச்சிருக்காங்க. மாதவன் ஆமா, நிறைய ஆமா. படங்கள் ஆமா. நடிச்சிருக்காங்க. பொங்கலோ பொங்கல்னு எந்திரன் படத்தோட ஆடியோ லான்ச் கூட நம்ம பார்த்திருக்கோம். ம். மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க 2 பக்கம். அவ்வளோ ஒரு நக்கல் ஆமா. நையாண்டித்தனம் இருக்கும். இயல்பு வாழ்க்கையில 2 பேருமே எப்படி? நல்ல நண்பர்கள். வடிவேல் சார் எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இங்க வந்து எங்க பிள்ளைங்களோட எல்லாம் போட்டோலாம் எடுத்துட்டு, எனக்கு இந்த நகர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடு விலைக்கு வந்துச்சு. அது அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தெருலயே ஆமா. சொல்றீங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு வீடு. பட் அங்க இப்ப யாரும் குடி இல்ல. பட் அது அவர் தான் வாங்கினாரு. எனக்கு இந்த லொக்காலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடம் வாங்கினாங்க. அப்புறம் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. சாருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சதும் அவ்வளோ சந்தோஷமா ஃபோன் பண்ணி வெளியூர்ல ஷூட்டிங்ல இருந்தாங்க. நைட் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டுனாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நட்போட தான் ஆமா, இருப்பாங்க அவங்க எப்பவுமே. பேசிக்கிறது ரொம்ப சகஜமா ஆமா. இருக்கும். பார்த்தா ஒரு நடிகர்கள் பேசி அதுக்கப்புறம் சார் இதானதுக்கு அப்புறமும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வந்தாங்க, வீட்டுக்கு ஆமா, வந்தாங்க. வந்தாங்க. என்கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் போட்டோவை பார்த்து ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன்னா ஒரு வீடியோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஏன்னா அந்த மறைவு சமயத்துல ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு சார் வெளியிட்டிருந்தாங்க. வடிவேல் சார் வந்து. அதுக்கப்புறம் ஆனா வீட்டுக்கு ஆமா, வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா அது ஒரு ஆச்சரியமா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ம். இவங்க 2 பேருமே சமகாலத்துல பீக்ல வந்தவங்க. ஆனா ம். சொன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படங்கள் நிறைய ம், படம் ம், நடிச்சிருக்காங்க. ம். அவங்களுக்குள்ள வெளிய பார்க்கும்போதுமே அது தெரியாது. ஆமா, ஆமா. ஏன்னா விவேக் சாருமே இன்டர்வியூஸ் சொல்லுவாங்க வந்துட்டு. அவர் நடிக்க திருப்பி வரணும். அவர் நடிக்காம இடையில இருந்த சமயத்துல நடிக்க வரணும். இப்ப நினைச்சா என் ஆபீஸ்க்கு வந்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எங்க பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. அவரோட வடிவேலு காமெடியா? சார் ரொம்ப. எங்க 2வது பொண்ணு எல்லா டயலாக்ஸும் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. அது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களா? வடிவேல் அண்ணன் கிட்ட அவங்க வீட்டுக்கு கிட்ட வந்து சொன்னதில்ல. பட் வீட்ல ஜெனரலா சொல்லுவாங்க. விவேக் சாருக்கு தெரியும் ஆ, அது. நல்லா தெரியும். So அவங்களுக்கு ரொம்ப வந்து வடிவேல் சாரோடைய காமெடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எங்க 2வது பொண்ணு வந்து அவரே மாதிரி எனாக்ட் பண்ணுவாங்க. அப்படி வீடியோஸ்லாம் இருக்கு அது மாதிரிலாம். சார் ரொம்ப சிரிப்பாங்க அதை பார்த்துட்டு. வடிவேல் சாரும் விவேக் சாரும் நிறைய படங்கள் நடிச்சாங்க. அதை பத்தி எல்லாம் பேசணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் நடிக்கவே இல்ல. அதாவது சார் இருக்கும்போது சில நேர்காணல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆ. நடிக்க ரெடியா தான் இருக்கேன். பட் அது அமைய ஆமா, மாட்டேங்குதுன்னு அமைய சொல்லியிருக்காங்க. மாட்டேங்குது. அது ஆனா அது ஏன் எதனால அவங்க சேர்ந்து நடிக்கல அப்படின்னு நீங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு விவேக் சார்? ஏன்னா அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான். வி சேகர் சாரோடைய படங்கள்ல வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. நிறைய பேரு அதுல நடிப்பாங்க. Correct. ஒரு வி சேகர் சாரோட படங்கள் எப்படி இருக்கும்? ஒரு 4 ஃபேமிலியில நடக்கிற விஷயங்களை படமா நம்ம பார்ப்போம். அது ஆமா. அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி சாரோட ஃபேமிலியா இருக்கும். ஒரு ஃபேமிலி வடிவேலு அண்ணாவோட ஃபேமிலியா இருக்கும். அப்படிதான் படங்கள். இப்ப அந்த மாதிரி படங்களே வர்றது இல்லையே. வீட்ல எப்படி இருக்கும்? அவரோட ஹியூமர் சென்ஸ் எப்படி இருக்கும்? வீட்ல நார்மலா பேசும்போது ஒண்ணும் இல்ல, ஒரு நார்மல் விஷயம் சொல்றேன். பிள்ளைங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, டேய் நான் எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போதும் அந்த டயஸ்ல ஏறி கரெக்டா நான் பேச போகையில என் போன் அடிக்கும். பார்த்தா உங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருப்பா. இது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன தெரிஞ்சா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல விழாக்கு போறாரு உங்களுக்கு தெரியும்ல. விழாவுக்கு போறாங்க, இல்ல சில சமயம் வெளியூர் போவாங்க, ஒரு போகும்போது பிளான்டேஷன் ப்ரோக்ராம்காக போறாங்க. அத கரெக்டா அப்பதான் அவர் சரியான நேரம் பார்த்து ஆமா, அடிப்பீங்க. 5 பேர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப கூட உட்கார்ந்திருக்காம இல்லாம அந்த டயஸ்ல அப்படிங்கும் போது நான் கூப்பிடுறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது அவர் எடுக்கலன்னா வேற நீங்க கோச்சுவீங்க. அது ஒண்ணு வேற இல்லையா? அது சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. பட் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாரு அப்படி. அதுல இருந்து எனக்கு அவரை கால் பண்றதுக்கே ரொம்ப தயக்கமா இருக்கும். சரி அவரே கால் பண்ணுவாருன்ட்டு நான் பேசாம இருந்துறேன். உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நீங்க ரொம்ப ஒரு அம்மாவா நடத்தி முடிச்சு மிகப்பெரிய விஷயமா. சோ அது எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? தேஜஸ்வினியோட திருமணம். தனியால தான் செய்யணும். ஆனால் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. சோ எல்லாரும் இருந்துதான் இதை நல்லபடியா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. தேஜஸ்வினியோட திருமணத்தை நீங்க நடத்தி வச்சீங்க. நீங்க ஒரு என்ன முழு பொறுப்பெடுத்து நடத்தி வச்சீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இன்னும் செய்ய வேண்டியது? இப்போ வந்து அட் பிரசன்ட் என்னுடைய மூத்த பொண்ணுக்காக நான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். அதுக்கப்புறம் நான் சார் உடைய அந்த மரக்கன்றுகள் நடுற ப்ராஜெக்டை நான் தொடர்ந்து செய்கிறேன். கண்டிப்பாக நான் அதை வந்து அந்த 1 கோடிங்கிற இலக்கை நான் வந்து டச் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்னால் கொஞ்சம் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா குழந்தைகளுடைய பொறுப்பும் என் தலையில் தான் இருக்குது. கொஞ்சம் நான் அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி அதை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போக தான் நான் ஆசைப்பட்றேன். இப்போ பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த இந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் அவங்கள நம்ம ஒரு 10 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல அவங்கள கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணி விட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க பாடம் படிப்பு பார்க்க போறாங்க. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் இந்த பிளான்டேஷன் வேலைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு. ஸோ அப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் இது லிமிட்டடாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நடிகரை தாண்டி வந்து சமூக ஆர்வலராக வந்து இந்த சமுதாயத்துக்கு அவரை பார்க்கறதே அப்படிதான் எல்லாருமே. பத்மஸ்ரீ அப்படின்றது வந்து சொல்லும்போது முழுமையா தகுதியான ஒருவர் அவரு. ஸோ
சமூக ஆர்வலம் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேல வந்து மரக்கன்றுகள் இல்லைங்களா? 33 லட்சம் கிட்டத்தட்ட 37 லட்சம் 37 லட்சம். மரக்கன்றுகள் அவங்க அது அவர் விட்டு சென்ற பணி இப்ப நீங்க தொடர்றீங்க. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னத ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு அவங்க வந்து அத ஒரு வேத வாக்கா வச்சுக்கிட்டு அத பண்ணாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும். ஏன்னா நடிக்கிறதே கொஞ்ச காலம் நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? முழுக்க முழுக்க இந்த வேலையில இருந்தாங்க. சோ அத நீங்க தொடர்றதுக்கு காரணம் அவருடைய அந்த ஆசை தானா? ஆமா. இது வந்து எப்படின்னா, சார் வந்து கலாம் சார ரொம்ப பிடிக்கும் சாருக்கு. தமிழர் ஒருத்தர் இவ்வளோ ஆமா. தூரம் வராங்க. ஜனாதிபதி ஆனாங்க. சார் வந்து ராஷ்டிரபதி பவன்ல சொல்றாங்க, "ஏம்மா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போன மாரியே இருக்கு ராஷ்டிரபதி பவன்" அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு. அங்க போயிட்டு சார மீட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ எடுத்தாங்க சன் ஆமாமா. டிவிக்காக. சன் டிவிக்காக எடுத்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு. எப்பவுமே கலாம் சார் வந்து இங்க வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க. ஆமா. ஸோ சார் வந்து என்ன ஷூட்டிங், என்ன பிஸியா இருந்தாலும் போயிட்டு கலாம் சாரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய சிடிஸ்லாம் கொடுப்பாங்க. நான் வந்து சார் இந்த மாதிரி இந்த பகுத்தறிவு விஷயங்கள், குழந்தைங்களை எஜுகேட் பண்றது, இதை பற்றியெல்லாம் இதில் பேசியிருக்கேன், நீங்கள் பார்க்கணும். கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இதில் பேசியிருக்கேன், நீங்கள் பார்க்கணும்னு அந்த சிடிஸ் கொடுப்பாங்க. கலாம் சார் அந்த சிடிஸை வாங்கி அதை கண்டிப்பாக பார்த்துட்டு சாருக்கு மெயில் அனுப்புவாங்க. உங்களோட இந்த படத்தில் இந்த இது நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, கீப் இட் அப் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை சார் வந்து ராஜ்பவனில் போயிட்டு கலாம் சாரை பார்த்தாங்க. அந்த தடவை அவங்க ராஜ்பவனில் தங்கியிருந்தாங்க. அப்போ கலாம் சார் வந்து, விவேக் சார் நீங்கள் க்ரீன் ஆக்கணும் நம்ம பூமியை, நீங்கள் ஏன் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கல. சாருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. சரிங்க சார் அப்படிங்கல, நீங்கள் வந்து மரக்கன்றுகள் நடுறத ஆரம்பிங்க அப்படிங்கல. சார் உடனே சரி சார் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக நின்னாங்க. என்ன சொல்கிறாங்க இது, நான் ஒரு ஆள் எவ்வளோ மரங்கள் நட முடியும், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ராஜ்பவன் காரிடார்ல அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வராங்களாம். வீட்டுக்கு வந்து என்கிட்டயும் சொன்னாங்க, இன்னைக்கு கலாம் சாரை பார்த்தேம்மா, இப்படி ஒரு வேலை எனக்கு கொடுக்குறாங்க, நான் தனியால இதை எப்படி செய்ய முடியும் எனக்கே தெரியல அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவினிங் கரெக்டாக ஒரு 2 நாள்ல கோயம்புத்தூர்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து சாரை கூப்பிடுறாங்க. நீங்க எங்க காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணணும். அப்போ உடனே இவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே நாங்க வரோம், நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். உங்க ஸ்டூடெண்ட்ஸும் சாரும் சேர்ந்து அதெல்லாம் உங்க காலேஜ் வளாகத்திலே நடுவாங்க. ஐயோ இதுல என்னங்க இருக்கு, நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க, நீங்க வந்தா போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ரெடி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அங்கதான் நடந்துச்சு. பர்டிகுலரா காலேஜ் நேம் தெரியல, பட் கோயம்புத்தூர்ல தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சார் வந்து போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நிறைய இதுங்க பேசுவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா காலேஜ்லயுமே, எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே சாரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப சாரோட ஒரே கண்டிஷன் அதுதான், நான் என்ன பிஸியா இருந்தாலும் நான் வரேன் இந்த ஈவெண்ட்டுக்கு, நீங்க எனக்காக இத்தனை சாப்ளிங்ஸ் ரெடி பண்ணுங்க. அவங்களும் அதை ரொம்ப அழகா, சார் வராங்கன்னா போதும் நம்ம பண்ணி வச்சிருவோம்னு பண்ணி அவங்க மாணவர்களோட சேர்ந்து அப்படி அவங்க எல்லா இடங்கள்லையும் அந்த பிளான்டேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கலாம் சார் என்ன சொன்னாங்க, நீங்க 10 லட்சம் மரக்கன்றுகள்னு முதல்ல ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. நீங்க 99,999 அத்தனை நீங்க பண்ணிருங்க. அந்த 10 லட்சமாவது மரக்கன்றை நான் சொல்ற இடத்துல நானே வந்து நடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஸ்ட் அப் மாதிரி சொல்லிட்டாங்க. கடகடன்னு முடிஞ்சிருச்சு. வித்தின் 1 இயர்க்குள்ளே இவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. சார் ஃபோன் பண்ணாங்க. அந்த டைம்ல இந்த தானே புயல் வந்து தமிழ்நாடே ஒரு வழியாகி இருந்துச்சு. அப்ப சார் வந்து கலாம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நான் இத்தனை மரக்கன்றுகள் முடிச்சிட்டேன், இப்போ 10 லட்சமாவது மரக்கன்று எங்க நடுறது, நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. சரி விவேக், அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல அது என்ன கடலூருங்கிற ஒரு ஊர்ல, அந்த ஊர் தான் நான் அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கு. பல தோப்புகள், மரங்கள் சாஞ்சு ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம அங்க ஏதாவது ஒரு இடம் நீங்க சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு இவங்க பார்த்தாங்க. அங்க ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சு. அங்க வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கலாம் சார் வந்தாங்க. ஹெலிகாப்டர்ல நேரா அங்க வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் கிரவுண்ட்ஸ்ல இறங்கினாங்க. ஜனாதிபதியா இருக்காங்க. லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்களும் இங்க இருந்து எல்லாரும் போயிட்டோம் கிளம்பி. கரெக்டா நைட் ஒரு 7 மணிக்கு கலாம் சார் வந்தாங்க. அந்த காலேஜ் வளாகத்திலே அந்த 10 லட்சமாவது மரக்கன்று நட்டினாங்க. அப்புறம் அது வரைக்கும் செஞ்ச எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் சர்டிபிகேட்ஸ் கலாம் சார் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தாங்க. கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது கலாம் சார் சொன்னாங்க, விவேக் சார் இனி நீங்க வந்து 1 கோடி மரக்கன்றுகள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்னு. அது சார் வந்து ஓகே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது,
எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதையும் அந்த இலக்கையும் அடைஞ்சிடலாம் ஈஸியாகவே அப்படின்னு அவங்க அதை நோக்கி செஞ்சுட்டு அப்படி தான் இருந்தாங்க. பட் நடுவில் இந்த கோவிட் வந்ததில் ஒரு பெரிய ஒரு பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கோவிட்க்கு அப்புறமும் திருப்பி எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜிஹெச் பக்கத்தில் ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்குது, அதெல்லாம் அப்போ உருவாக்குனதான். 2021 ஜான்வரி அந்த டைம்ல தான் டுவர்ட்ஸ் தி எண்ட் சார் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இருக்கிற வரைக்கும் ஆக்டிவா அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அவருடைய அந்த 2020 பிறந்த நாள் அப்ப கூட திருவண்ணாமலையிலுமே 10,000 மரக்கன்றுகள் நல்லா ஞாபகம் இருக்கு. அது போய் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து தான் வந்தாங்க. சோ தன்னை அதுல ரொம்ப முழுதாவே ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இது இடையில சினிமா வேலைகள் எப்படி பண்ண முடிஞ்சது? அது சார் வந்து கரெக்டா பிளான் பண்ணிட்டாங்க. எந்த ஈவெண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் சினிமாவும் ரொம்ப கரெக்டா அது அந்த பேலன்ஸ் அவங்க ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க. சமூக ஆர்வலரா இப்ப மரக்கன்றுகள் நட்டுட்டு இருந்தாங்க சார் இருக்கிற வரைக்குமே. இப்ப நீங்க அதை தொடர்ந்து பண்றீங்களா? நீங்க ஏன்னா சமீபத்தோட நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு பண்றேன். சார் அளவுக்கு என்னால எலாபரேட்டா பண்ண முடியல. ஏன்னா வீட்டுல என்னென்ன பிள்ளைகளுக்காகவும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பட் கண்டிப்பா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா சார் வந்து மார்ச் 2021 இதானதுக்கு அப்புறம் சிஐஎஸ்எஃப்ங்கிற அமைப்பு இருக்கிறாங்கல்ல, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. ஏன்னா சார் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. ஜிஹெச் பக்கத்துல இருக்க மியாவாக்கி ஃபாரஸ்ட்ல அவங்களோட சேர்ந்து பண்ணதான். அப்ப அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் வந்து எங்களோட இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க இதை வந்து இதோட விட்டுறக்கூடாது, நீங்க இனி இதை செய்யணும், சாரை ஃபாலோ பண்ணி நீங்க இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இங்க பள்ளிக்கரணையில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அங்க கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இது டோட்டலி புதுசு. ஏன்னா பிளான்டேஷனுக்காக போறாங்க, இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போறாங்க, இதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்திருக்கோம், நம்மளே எடுத்து பண்ணணும். கடலூர்ல 10 லட்சமாவது மரக்கன்று நடும்போது ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்து என்னவே அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்களும் வந்து நீ செய்யணும்னு கூப்பிடும்போது டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ சொன்னாங்க, சாரோட ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வரணும் வீட்டில் இருந்து. அப்போ இந்த ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிளான்டேஷன் நிகழ்ச்சி நான் பண்ணாலுமே இந்த ஃபோட்டோ எனக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடும். அங்கே வச்சு அதில் கொண்டு போகிறது இப்போவும் அப்படிதான், டில் டேட் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போவோம். முதல்ல இதில் ஒரு மாலை போட்டு நாங்கள் போனதும் அதில் பூவெல்லாம் போட்டு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்டேஷன் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து சிஐஎஸ்எஃப்ங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சு. நான் தனியால் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்க வந்து எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் இந்த இயர் பிகினிங்லேருந்து நாங்கள் 3 காலேஜ், சவிதா மெடிக்கல் காலேஜ், டகோர் மெடிக்கல் காலேஜ், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இந்த 3லையுமே நாங்கள் பிளான்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம். எங்களையும் கிரீன் கலாம் அப்படிங்கிற அமைப்பை இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களையும் இன்வைட் பண்ணி நாங்களும் அதில் இன்வால்வ் ஆகி செய்யும். இது ரெண்டுமே நீங்கள் இப்போ வந்து பிரசன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லையும் அந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு, மரக்கன்று நடுறதும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஆமாம், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல நாங்கள் சில குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ன்றதே இப்போ மிகப்பெரிய விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த நேர்காணலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஏன்னா முதல் முறையாக மக்கள் முன்ன தோன்றி வந்து இவ்வளோ ஒரு விவேக் சாரை பற்றியும் உங்களுக்கும் விவேக் சாருக்குமான அந்த காதல், அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். விகடன் மேல விவேக் சாருக்கு ஒரு தனி பாசமும் மரியாதையும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.